பாருங்கள், ஒரு 2 சைடுமே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. 4 ஓப்பனிங், 4 ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஓப்பனிங், ஒரு டைனிங் ஓப்பனிங், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஓப்பனிங், தென் பெட்ரூம்குள்ளே போகிற ஓப்பனிங், எல்லா ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். தென் டிவி பாருங்கள், விண்டோ பக்கத்தில் ஒரு டிவி யூனிட்டு, டிவி பக்கத்தில் டைனிங் ஏரியாங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் உட்டன் கலரில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாமே ட்ராஸ் தான் கொடுத்துருக்கோம். எங்கேயுமே ஷட்டர்ஸ், ஓப்பன் டோர்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல. சில இடத்துல மட்டும்தான் பர்டிகுலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல் ஒயிட். இந்த ஏரியாவில் இந்த டிவி பண்ணும்போது கொஞ்சம் இந்த வியூ நல்லா இருக்குமா பார்த்தோம். பட் ஃபினிஷிங்கில் அந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஒயிட் வித் உட்டன் ஃப்ளூட்டரில் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. ஹாலுக்கு தகுந்த ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம மேலேயும் பாருங்கள், சீலிங்கில் சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹேங்கிங் லைட், சாண்டில் லைட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள். ஆனால் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும்போது சென்டரில் உட்டு ஃப்ளூட்டாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் சில பர்டிகுலர் ஏரியாவில் சம் பேட்டர்ன்ஸு, சம் டிசைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அந்த ஏரியா. அதோட லைட்ஸ் வந்து மஸ்ட்டுங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம லைட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வியூ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கும். பட் லைட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா நம்ம அங்கே லைட் போடணுமானு இல்லை. ஏன்னா கொஞ்சம் சில இடத்துல மெயின்டைன் பண்ணணும், சில இடத்துல